ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கான எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னா, கார்த்திக் ரம்யாவோட அப்பாவை இன்ஸ்பெக்டர் மூலமாக காப்பாற்றிடுறாரு. கண் திறந்த அவர், இது எல்லாத்துக்கும் காரணமும் ரம்யா தான், அவள் ஜூஸில் எனக்கு விஷத்தை கலக்கி தந்துட்டான்னு சொல்கிறாரு. எப்போ உங்கள் பொண்ணு உங்களையே கொல்ல துணிஞ்சிட்டாலோ அவளால் நிறைய பேரோடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது சார், அதனால் நாங்கள் அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரும் கார்த்திக்கும் மண்டபத்துக்கு போகிறாங்க. கார்த்திக் எல்லார் முன்னாடியும் ரம்யாவை பற்றி சொல்கிறாரு. அதை கேட்ட எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்னங்க சொல்கிறீங்கன்னு தீபா கேட்க, ஆமாம் தீபா, போலீஸ் சாமியாரை ஏற்பாடு பண்ணி உங்களை கொல்ல பார்த்தது இந்த ரம்யா தான். அது மட்டும் இல்லை, நீங்கள் குடிக்க இருந்த ஜூஸில் ட்ரக்ஸை கலக்கி அன்னைக்கு உங்களை வெறி பிடிச்சது மாதிரி நடக்க வச்சதும் இவ தான் சொல்கிறாரு. ஏன் அம்மு இப்படியெல்லாம் செஞ்சேன்னு தீபா ரம்யா கிட்ட கேட்க, எல்லாத்துக்கும் காரணமும் கார்த்திக் தான். ஆரம்பத்தில் என்னோட சந்திப்பு கார்த்திக் கூட மோதலில் தான் ஆரம்பிச்சுது. ஆனால் போக போக எனக்கு கார்த்திக்கு பிடிச்சி போச்சுது. கார்த்திக் உன் மேலே காட்டக்கூடிய அன்பு, அக்கறை, இது எல்லாத்தையும் பார்த்து கார்த்திக் மாதிரி ஒரு மாப்பிள்ளை நமக்கும் கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணிச்சுது. ஆனால் அதுக்கப்புறமா கார்த்திக்கே நமக்கு மாப்பிள்ளையாக அமைஞ்சா நல்லா இருக்கும்னு தோண ஆரம்பிச்சிடுச்சின்னு சொல்கிறாங்க. கார்த்திக் உன் ஃப்ரெண்டோட புருஷன், அவரை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறியே, உனக்கு வெக்கமா இல்லைன்னு மீனாட்சி கேட்க, கார்த்திக் விஷயத்தில் எனக்கு வெக்கம்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு தீபா, கார்த்திக் தான் எனக்கு முதல்ல பார்த்த மாப்பிள்ளை. நான் வேண்டான்னு சொன்னதுனால தான் அவர் ஓன் கழுத்தில் தாலி கட்டினாரு. ஆனால் உனக்கும் கார்த்திக்கும் என்ன பொருத்தம் இருக்குது? அவரோட படிப்புக்கும் அழகுக்கும் அந்தஸ்துக்கும் பொருத்தமானவளா நீ பேசாமல் கார்த்திக்கை விட்டு விலகிரு. கார்த்திக் எனக்கானவர்னு ரம்யா சொல்ல கோவப்பட்டு தீபா அவங்களோட கன்னத்தில் ஓங்கி அறையிறாங்க. நானும் பார்த்துட்டே இருக்கிறேன், ரொம்ப ஓவராக பேசிகிட்டே இருக்கிற, அவர் ஏன் புருஷன்டி? அவரை நான் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு தீபா சொல்ல போலீஸ் ரம்யாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ரம்யா போலீஸ் ஜீப்பில் இருக்கும்போது எனக்கு தண்ணி வேணும் சார்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்க வண்டியை ஒரு இடத்துல ஒதுக்குறாங்க. இன்ஸ்பெக்டர் ஃபோன் பேசுகிறதுக்காக ஜீப்லேருந்து இறங்கி போகிறாரு. ஜீப்பில் வேற யாரும் இல்லாத வாய்ப்பை யூஸ் பண்ணி ரம்யா அங்கேருந்து தப்பிச்சு போகிறாங்க. அபிராமியோடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லி நடிகை அம்பிகா அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து எல்லாரும் டான்ஸ் ஆடுறதும் பாட்டு பாடுறதும் செய்கிறாங்க. இந்த மாதிரி இந்த எபிசோடை முடிக்கிறாங்க.